शेषादिवंशकलशोदरिभूर्णगन्धरम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतङ्गुणाब्धि सम्पत्कुमार गुरुवर्यमहम्प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। परद्विप्रणस्पष्टः पुष्टपुष्टः सुभेक्षणः. இங்கே இருந்து மிருத சஞ்சீவனம் நாம ராமாவதாராட்சம் ஆரம்பிக்கத்தே அப்படின்னு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். 32 திருநாமம். முதலாவது பரர்த்திஹி. நேற்றைய தினம் ராமநவமி, இன்றைய தினம் 32 திருநாம அனுசந்தானம். நேற்றுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார். இனி ஒரு நாமாவும் 32 திருநாமம் பார்க்கலாம். பரர்த்திஹி மேலான குணபூர்த்தி உள்ளவர். ஸ்ரீ ராமாயணமே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கோன் விஸ்மின் சாம்பரம் தேசே குணவான் கஷ்ட வீத்யவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ ததுவிரதா அப்படின்னு 16 குணத்தை சொல்லி இப்பேறு வட்டனன் பூலோகத்தில் யார் இருக்கான்னு வால்மீகி நாரத சம்ஹாரத்துக்குள்ள வால்மீகர் கேட்க இவர் நாரத மகரிஷி உத்தரம் சொல்லலாம். அது சொல்லிட்டு அந்த பரர்த்தியில குணவான் குணபூர்த்தி உள்ளவன். அவர் 16 குணத்தை இருக்கிறார், 60 குணத்தை சொல்றார் அவர். ஆகினாலே மேலான் குணபூர்த்தி உள்ளவன் பரர்த்திஹி யஸ்மின் சஹா மிகவும் சமிருத்திஹி நிறைவு உடையவன், குணங்கள் நிறைவு உடையவன். செல்வம் மிக்குள்ளவன். இங்கு செல்வமாவது கல்யாண குணபூர்த்தி. செல்லம் மல்கிதன் திருக்குடந்தை பாசனம். செல்லம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர் என்றெல்லாம் பேசுபடி இதை பற்றிய சர்வேஸ்வரனாய் படைத்த ஐஸ்வர்யத்தையோ சக்கரவர்த்தி திருமணமாக பிறந்து படைத்த ஐஸ்வர்யத்தையோ சொல்வராகவும் கொள்ளலாம். ராமாவதாரத்தில் காட்டிய குணபூர்த்தி மற்றெதிலும் இல்லை என்பதாம். இவ்வுலகத்தில் தற்சமயம் குணபூர்த்தியும் வீரமும் படைத்தவன் எவன் என்ற கேள்வியுடன் வால்மீகி ஸ்ரீ ராமாயணம் தொடங்கிறது. இதற்கு பதில் ராமன் என்பது. தசரத மன்னவன் தன் மூத்த குமாரனுக்கு இளவரசி பட்டம் கட்ட முற்பட்டு அதை அரசலையில் பிரஸ்தாவிக்க பொது நகர பிரமுகர்கள் அரசிடம் உடனே தாமதமில்லாமல் இதை செவ்வாய் என்று சொல்லி, நீ பெற்றுள்ள குமாரனிடம் எண்ணற்ற கல்யாண குணங்கள் நிறைந்துள்ளன என்று தொடங்கி அவற்றை பறக்கச் சொல்வதாக அமைந்துள்ளது. குணானாம் ஆகரோ மகான் என்று ராமன் தாரையால் புகழப்படுகிறான். ஸ்ரீ ராமாயணம் பூராவும் ராமகுணங்களே பேசப்படுகின்றன. வீரியத்தில் விஷ்ணுவுக்கு ஒப்பானவன், செந்தரன் போல் பார்வைக்கு இனியவன் பாலகாண்டத்திலே என்று பேசப்படுகிறான் ராமன். சந்திரமா மனசோ ஜாதஹா என்று ஸ்ருதி. சந்திரனை பரமபுருஷனுடைய குளிர்ந்த இதயத்தில் இருந்து உண்டானதாக பேசுகையாலே இனிமையை சொல்லுகிறது. யுத்த முடிவில் பிரம்மாதி தேவர்களுடன் சொர்க்கத்திலிருந்து சக்கரவர்த்தி தசரதன் வந்து ராமனை புகழ்ந்து பேச தொடர்பில் தசரதன் சொல்லுவது, குழந்தாய் லக்ஷ்மணா, இந்த ராமன் பரமபுருஷனின் அவதாரம் என்று தேவர்கள் சொல்லுகின்றனர். உண்மையான பக்தர்களுக்கன்றி இவன் அடைய முடியாதவன். எதிரிகளை பரிதவிக்கச் செய்யும் இவனை அறிவது எளிதல்ல. உபனிஷத்துக்களாலேயே அறியப்படும் ரகசியமான இவன் தேவதைகளுக்கும்
அந்தராத்மாவானவன் என்று ஸ்ரீ ராமமந்திரத்தில் பகவதே என்பது முக்கிய அம்சம். குணபூர்ணன் என்றபடி உயர்வர உயர்ந்தனம் உடையவன். இனி பரேஷாம் ருத்திரேவா ஸ்வஸ்ய ருத்திஹி யஸ்ய, பரசபத்தியே தன் பேராக இருப்பவன் என்றும் கொள்ளலாம். விபீஷணனை லங்கேஸ்வரனாக பட்டம் கட்டி கிருதிகிருத்தியா ததா ராமஹா என்கிறபடி செய்ய வேண்டியதை செய்து நிறைவினால் மகிழ்ச்சி மகிழ்ந்தராக சொல்லுகிறது. உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, பிரஜைகளின் சுப நிகழ்ச்சிகளில் தகப்பன் போல மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று அயோத்தியாவாசிகள் கொண்டாடும்படி இத்தனையும் அரர்த்திஹி குணபூர்த்தி உள்ளவன் என்று சொல்லித்தாய். இரண்டாவது பரமஸ்பஷ்டா, வெளிப்பாடும் மேன்மை உடையவன். ஸ்பஷ்டமான பாரம்யம் உயர்த்தி அவன் மறைத்தாலும் பரத்வம் அடிக்கடி தலையை நீட்டிக்காட்டுவதை பலர் அறிந்து பேசி உள்ளனர். கட்கிலி உன்னை காடுமாறுளாய் ஆகுத்தா கண்ணனே என்னும் திருவாய்மொழி. கண்ணுக்கு காணலறிய நீ உன்னை நான் காடும்படி வளர வேணும். இது ஆழ்வார் பிரார்த்தனை. எப்படி எனில் தாகுத்தா பும்சாம் திருப்தி சித்தாபகாரணம் என்றும் ரூபசம்பரணம் லக்ஷ்மீம் ததர்ஷு விஸ்மிதாக்காராக என்றும் கொண்டாடும்படி ராமனுடைய அழகு, காண்பாருடைய பார்வை, மனம் யாவத்தையும் தன்பால் ஈர்க்கும் சொர்க்கமாத்தியமான ரூபத்தையும் சமுதாயமான அழகையும் காடுவாழ் ரிஷிகள் கண்டு வியந்தனர். இது சுமித்ரா தேவியார் வசனம். சூரியஸ்யாபி பிரவேத் சூரியா, ஆதித்யானாய் இருப்பவன் ராமன். சக்கரகராதரா என்று ராவணன் யுத்தத்தில் ஆண்டுகின்ற மகாயோகி, உலக ரட்சண சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பவன். வானரனான திருவடிக்கும் தமது அழகை உள்ளபடி காட்டித் தந்தவர். விஜயி பரமநாரீணாம் அபிபரிஷ்டமனேகதா என்று வால்மீகி பகவான் உத்தம ஸ்திரீகள் அணைக்கும் கைகளை பெருமாளதும் ஸ்ரீ பூமி நீளா ஆன மகிழ்ச்சிகள் என்றபடி ராமன் விஷ்ணுதேவனின் அவதாரம் என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுகிறது. இது பரமஸ்பஷ்டா அந்த வியாக்கியானம். அதாவது துஷ்டகா மகிழ்ச்சி நிறைந்தவர், சந்துஷ்டகா என்றபடி தயரதனுக்கு மகனாக வந்து பிறந்து தன்னை யாவரும் கண்டு பத்தலாம்படி ஆக்கி மகிழ்ந்தவன். பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதன் நிருபம், தசரதம் என்னவனை தந்தையாக வரித்தான். ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் ஒரு மனிதன், தசரதன் பிள்ளை ராமன் என்று பிரம்மன் முதலான தேவர்களிடம் பெருமையுடன் சென்றவன். குணேகி தசரதோபமஹா என்கிறம் இயல்பாக உள்ள கல்யாண குணங்கள் எல்லாம் கிடக்க மன்னனுக்கு பிள்ளையாய் பிறந்து அப்பனை போல பிள்ளை மகா குணமாம் என்று கொண்டாட கேட்டு மகிழ்ந்தவன்.
இதேவ பரிதுஷ்யதி. விபீஷனுக்கு பட்டம் கட்டி பிரமுமோதகா என்னும்படி மிகவும் சந்தோஷமடைந்தவன். வனவாசோ மகோதயகா, நாட்டை துறந்து வனவாசத்தை கழிப்புடன் ஏற்றவன். கௌசலத்தன் மணிவேறு வாய்த்தவனே, மெய்திருதன் மணமாளா, ஜனகன் திருமருகா, தாசரதி தயரதன் புலவதலாய் பெருமாள் திருவடி, இந்த உருவங்களால் மகிழ்ச்சி நிரம்பியவன். புஷ்டகா அதற்கு திருநாமம். நிரம்பியவன். துஷ்டகா என்பதனால் சொன்ன சந்துஷ்டியை நிலைநிறுத்துகிறது இந்த புஷ்ட திருநாமம். மகாகுணங்களால் பரிபூர்ணனானவன் ராமன். தாரயத்யாத்மனோதேகம் ந சோகேன அவசீததி. பிராட்டியை பிரிந்த நிலையிலும் வருத்தத்தினால் மிக நொந்த நிலையிலும் பிரபுவான ராமன் வாடாமல் இருக்கிறான். இது ஹனுமான் ராமனை கொண்டாடியபடி. அடுத்தது சுபேக்ஷணா, சோதனமான பார்வை உடையவன். முன்பு பத்மவிபேக்ஷணா என்றும் அரவிந்தாட்சகா என்றும் கண்யனுக்கு பேசப்பட்டுள்ளது. பெரியவாய படவரந்து மிகுந்து செப்பெரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அமர்ந்தார்கள். சுப்ரூஹு ஆயுததாம் ராட்சகா சாட்சாத் விஷ்ணுவஸ்வயம். நீண்டு வளைந்த அழகிய புருவங்களும் நீண்ட பெரிய சிவந்த கண்களும் உடையவன் சாட்சாத் விஷ்ணு பகவானே இவன் என்கின்றனர் அயோத்தியாவாசிகள். ராமக்கமலபத்ராட்சகா சரவசத்து மனோகரகா என்ற திருவடி தான் ராமனுடைய கண்ணெழுகின் தோத்தரத்தை பிராட்டியிடம் விண்ணப்பம் செய்கிறான். ராமனை பிறர் காண்பரும் இனிது ராமன் பிறரை காண்பரும் இனிதாயிருக்கும். முன்னது கண்ணழகையும் பின்னது கடாட்சித்தின் அழகையும் காட்டுவது. ராமனை காணாதவனும் ராமனால் காணப்படாதவனும் உலகில் நிந்திக்கப்பட்டவனாவான். தன்னாலேயே நிந்தித்து கொள்ளத் தகுந்தவன். அயோத்தியா காண்டத்தில் வருகிறது. ராமாயண ராமனை காண்பதும் அதனால் பார்க்கப்படுவதும் இரண்டும் விரும்பத்தக்கவை. பிராட்டியும் ராமனை நினைந்து லங்கை சிறையில் தம் பத்மதலாயதாட்சம் தன்யா பஷ்யந்தி மேநாதம். தாமரை இதழ் போன்ற அழகிய கண்களும் தாமரை இலை போன்ற பசுமையுடைய திருமேனி அழகும் படைத்த என் நாதனை புண்ணியசாலிகள் பார்க்கின்றன. செக்கமலத்ததர் போலும் கண்கை கால் செங்கரிவாய் அக்கமலத்தினர் போலும் திருமேனி அடிகளுக்கே. அடிகள் சுவாமி காண்தகு தாமரை கண்ணன் சௌமியேனா பூதாஸ்மி என்று சபரி ராமனிடம் சொன்னது. பூதாஸ்மி ரகுநந்தனா அப்படின்ற அது பார்வை விழுந்தாலே நாங்கள் பூதாளம் ஆயிடுவோம். அதெல்லாம் கோவிலுக்கு போறது. கோவிலுக்கு இருக்கா நான் பெருமாள் செய்கிறதெல்லாம் பெருமாள் காட்சம் நன்மை வேணும் முடியும். இத்தனையும் பரத்தி பரப்பட்ட துத்தப்பட்ட சுபேக்ஷணா ஆயிடுது. அடுத்த ஸ்லோகம். ராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ நய வீரக்ஷித்வதாம் ஸ்ரேஷ்டோ தம்மு தம்மு விருத்தமாத்மா. 11 திருநாமங்கள். ராமஹா விராமஹா விரதஹா மார்கஹா நேயஹா
நயः அனயः வீரः சக்திபிதாம் சிரேஷ்டः தர்மः தர்மவிருத்தமः. 11 திருநாமங்கள். ராமஹா யாவரும் மகிழும்படி இருப்பவன். ரமயதீதி ராமஹா தன்னை காண்பவர்களை மகிழ்விப்பவன். ரம்யதே அஸ்மின் சதா சர்வைஹி குணரூபவசீகிருத்தைஹி என்ற பக்தர் மனத்திக்கினியான் என்று திருப்பாவி யாவரும் ராமனுடைய திருமையினை அழகினாரும் குணங்களினாரும் எப்போதும் வசீகரிக்கப்படுகின்றனர். காது மூக்கு பருப்பட்ட சூர்பணக்கை கரகடமும் தூஷகரமும் கருணோ ரூபசம்பன்னம் சுகுமாரோ மகாபலவ் குண்டலீகுஷாலாட்சௌ தீரவஸ்தராஜனாம்பரவ் என்றெல்லாம் ராமலட்சணர்களுடைய அழகை தெளிவுபாடினாடிலே. மற்றவர்கள் இவ்வெளிகளில் ஈடுபடுவது அதிசயம் என்று. வசீகரிப்பதில் ராமன் சிரேஷ்டன் சிறந்தவன். ராமனை பற்றிய ஞான மந்திரம் இந்தீவரத்விஷே அபிராம சரீராயா. சரத்கால நீல அல்லிமலர் போல வசீகரிக்கும் சுந்தர மூர்த்தி என்கிறது. சரதிந்து தீவிர த்விஷே அபிராம சரீராயா. தயரதன் பெற்ற மரகரமணித்தனம் சேஞ்சுடர் குன்றன்னா செஞ்சுடர் மூர்த்தி காண்பெரும் தோற்றத்தின் காகுத்த நம்பி என்கிறார். ரமோ கிரீடாயாம் என்று தாத்துவின்படி ரமத்தே விளையாட்டாடினால் இன்புருவன் என்னவுமாம். ஜெகத்வியாபாரத்தை லீலையாக உடைய பரமபுருஷனின் திருவவதாரம் ராமன். இன்புறும் விளையாட்டுடையான். ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜகாரம் ஒன்று தூன்னு என்று விராட்டியுடன் இன்புத்து விளையாடியவன். ரமமானா வனேத்திரஜகா என்று வனத்தில் விராட்டியுடனும் தம்பியுடனும் இன்புத்தவன். குருகன் சபரி திருவடி மகாராஜ விபீஷணாய்வான் முதலானோர்க்கு அருள் புரிந்து திருவள்ளம் கொளிர்ந்தவன் என்னவுமாம். ராமஹா ரமயதீதி ராம. ராமசப்தத்துக்கு இத்தனை அர்த்தம். விராமஹா பிரளய ஓயச் செய்பவன். பிறரை ஓயச் செய்பவன். யோசனை இல்லாமல் மரங்களை அளிக்கும் பிரம்மன் போன்ற தேவர்களும் அளிக்கப்பட்ட வரன்களை பெற்ற ராவணன் முதலானாரும் தம் எதிரில் ஓய்ந்து போகும்படி இருப்பவர். சுந்தரகாண்டத்தில் ராவணனிடம் ஹனுமான் சொல்வது, நான் மகனோ திருபுராரியான முக்கண்ணனோ ருத்தரன் தேவர் கோன் ஆன இந்திரனோ எவரும் ராமன் முடித்த சங்கல்பித்தவரை காப்பாற்ற முடியாது. விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்றவாறே முதல்கள் வாதத்தை ஓயச் செய்து அவனை சேர்த்துக் கொண்டரையும் சொல்லலாம். வாதி தன்னை வஞ்சகன் என்று குற்றம் சாட்டிய போது அவன் வாதங்களை ஓயச் செய்து அவன்தானே தண்டனை பெற வேண்டியவன் என்று ஒப்பச் செய்தவன். பிராட்டி கூட வருவதாக
பல வார்த்தைகளை சொன்னபோது முதலில் வெகுவாக மறுத்தானாயிரம், பிறகு தன் பிடிவாதத்திலிருந்து ஓய்ந்தவன். இப்படி பலவாறு சொல்லலாம். இதை விராமகா என்ற சப்தத்துக்கு. அடுத்தது விரதகா, ஆசையை விடுத்திருப்பவன், எதையும் அபேட்சியாதவன். இது ராமனுக்கு இயல்பானது குணம். ராஜ்யலாபத்தாலும் வனவாசத்தினாலும் மனதில் தஞ்சலமேறும் என்றே இருந்தவன். தான் தனது வீரியத்தினால் ஜெயித்த லங்கைஸ்வரியத்தில் சிறிதும் ஆசை வையாதவன். இதற்கு மாறாக கிருஷ்ணாவதாரம் தான் வெற்றி கொண்ட தேசத்தில் உள்ள சிறந்த பொருள்களை துவாரகைக்கு கொண்டு செல்வது, நிகிரக புத்தியை விட்டு விருத்தவானமை விராமம் அடைகிறது. விதாரணமையையும் சொல்லலாம். சுக்ரீவன் தன் காரியம் செய்யாமல் காலம் தாழ்த்திய போது முதலில் கோபம் கொண்டு பிறகு சாந்தி அடைந்ததையும், கடவரசிடம் கோபம் கொண்டு பின்னர் அவனுக்கு அருள் புரிந்ததையும் நினைக்கலாம். விரதகா என்றதுக்கு அர்த்தம் பாராளும் படல் செல்வம் பரத நம்பிக்கை அருளி அருங்கானமடைந்தவன் பெருமாள் திருவடி. இருநிலத்தை வேண்டாரே விரைந்து வென்று மல்வாய் கடலுடைந்து தேருடைந்து மாவழிந்து வனமே மேவிய எம்பெருமான். எம்பெருமான் பெருமாள் அரசி யானைகள் குதிரைகள் தேர்கள் யாவையும் வேண்டாதே வனம் சென்றவன் விரதகா, வைராக்கியத்துள் இருந்தவன் விரதன். விரஜோ மார்க்கா என்று அடுத்த வரும் திருநாமத்தையும் கோத்து ஒரு பாட்டம் உண்டு. தன்னை அண்டியவருக்கு தோஷமற்ற மார்க்கமாயிருப்பவன் என்று பொருள். ஜட்டாயுவுக்கு பரமாங்கதியான மோட்சத்தை தந்தவன் அப்படியே வாலிக்கும். மார்க்கா இடத்தினான் தேடப்படுபவன். பரத்வாஜ முதலான ரிஷிகளால் தேடப்பட்டவன். மார்க்கியத்தே இதி மார்க்கः சோ அன்வேஷ்டவ்யா, தேடத்தக்கவன் என்று உபாயம் என்பதையும் சொல்லும். தன்னை அடைய தானே உபாயமாயிருப்பவன். கிரண்யம் துவம் ஆஹுஹு திவ்யா மகர்ஷியகா என்று யுத்த காண்டத்தில் பிரம்மஸ்துதி ஜட்டாயுவுக்கு லட்சலோக நிறுத்தமான் என்று மோட்சமளித்தவன். நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவன் உயித்தவன். நேயகா அடுத்த திருநாமம். நியாமியன் கட்டளை இட்டு பெறுபவன். நேதா கட்டளை இடுபவன். இதன் எதிர்த்தட்டு நேயகா சோபனமான இதயம் படைத்தவன். தன்னை தந்தை தாய் மற்றும் சத்துக்கள் ஆజ్ఞையிடும்படி அமைத்துக் கொண்டவன். பூதுருவின் கொடுந்தொடத்தை சொற்கேட்ட குடியவள் தன் சொற்கே சொற்கொண்டு தானகமே சென்றவன் பெருமாள் திருவடி என்று கைகேயி சொற்படி நடந்தவன். சித்தபவனியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த திருவடியில் விஸ்வாமித்திரரிடம் நாங்கள் ஒரு தாசர்கள் இஷ்டப்படி ஆட்சியிட வேண்டும் என்கிறான் ராமன். பின்னர் வனவாசத்தில் பல ரிஷிகளின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தவன். கண்டனும் பாண்டவர்களிடம் இப்படி நடந்து கொண்டவனே. நயகா அடுத்த திருநாமம்.
நடத்துமவன் நயதி இதி நயஹா. இதன் கட்டளைப்படி நல்லோர்கள் நடந்து கொள்வர். அன்று ஜராச்சரங்களை வைகுந்தத்தே எத்தி பெருமாள் திருவடி என்கிறபடியே புல்லெரும்பாறு வெண்டெண்ணியே எல்லாரையும் எல்லாரத்தையும் விண்ணொடு அழைத்து சென்றவன் நயாமி பரமாங்கிரம் என்று வராக பிரான் பேச்சு. இத்தரம் பட்டர் பாஷ்யத்தின்படி 4வது சதகம் முத்தும் 5வது சதகம் அனையா பிரதிகூலர்க்கு அணுக முடியாதவன், அனுகூலர்க்கு சுபத்தை உண்டு பண்ணுபவன், அசுகர்தரி நனயமா என்னும்படியாக லக்ஷ்மணனை உதாரணமாக வைத்து விளங்குகிறார். சக்தி ஆயுதத்தால் அடிபட்டு மூச்சித்து கிடந்த லக்ஷ்மணனை பெரிய மலைகளை அனாயாசமாக பெயர்த்தெடுத்த ராவணனால் தூக்க முடியவில்லை. திருவடி கணக்களத்தில் இருந்து எளிதில் கொண்டு சென்றார். அயகா சுபவா அயகா ஸ்வபாவோ பவதி என்று அமரகோஷம். அயம் என்றால் நன்மை பயக்கும் செயல். நன்மை தவிர தீயதேதும் செய்ய கற்காதவன், செய்ய கற்காதவன் ராமன். ஏதாவதொரு உபகாரம் செய்தால் அதனால் மிக மகிழும் ராமன். 100கணக்கில் செய்யப்பட்ட அவதாரங்களை நினைப்பதில்லை என்று அயோத்தியா மக்கள் ராமனை கொண்டாடும்படி நயமாவது நீதி அதில்லாதவன் அனையகா இருகே துக்கத்திருப்பைக்கு ஒரு நீதி கிடையாதல்லவா. மேலும் ராமன் சபரியாலே அவரு செய்தது சுக்ரீவனை சரணம் புகுந்தது, விபீஷணன் சொன்னான் என்று கடதர்ஷனை சரணம் புகுந்தது முதலான காரியங்களில் ஒரு நியத்தி காண முடியாது. அனையகா. அடுத்தது வீரஹா. எதிரிகளால் பயத்தால் நடுங்கச் செய்பவன். வீரம் என்பது பகவானின் மகா குணங்களில் ஒன்று. இதுபோலவே சௌரியமும் பராக்கிரமமும் எதிரிகளை கண்டஞ்சாமை, அவர்களுக்கு அச்சம் விளைவிக்கை வீரியம், அவர்கள் நடுவே புகுந்து ஒருவனாகவே அனாயாசமாக நாசம் விளைவிக்கை, சௌரியம் சூரனாயிருக்கை. அப்படி செய்யும் போது தனக்கு எல்லளவும் பங்கம் நேராதபடி எதிரிகளை பங்கப்படுத்தல் பராக்கிரமம். இவை மூன்றுமே ராமனிடம் நிரம்ப உண்டு. ஒன்றை சொன்னது மூன்றையுமே சொன்னதாக கொள்கா. சௌரவீதி பராக்கிரமஹா அப்படின்றார், வீரஹா அப்படின்னு 3 சொன்ன மாதிரி என்றார். ராமபிரான் மகாவீரன் என்பர். ஜெய ஜெய மகாவீரா என்று ரகுவீர கத்தியம் தொடங்கும். அண்டிலங்கை நீதி செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனா, வெங்கடரோன் குலத்துக்கோர் விளக்காயிரோன் நீ பின்விடகம் உய்யக்கொண்ட வீரன் தன்னை முழுவாளேந்தி வெவ்வரி நச்சின வாங்கி என்று கொண்டு வேல்வேந்தர் பெயரடைந்த வீரன் தன்னை. பரசுராமனை வெற்றி கொண்டு அவன் கை வில் பறித்த வீரன். ஆழ்வார்ப்பார்கள் நிறைய கோட் பண்ற, ஒவ்வொன்றுக்கும் உதாரணம்.
சத்ரு பிரக்யாத விக்கிரயேன்யஸ்யா ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி என்று ராமனுடைய பிரக்யாத வீரியத்தை ராவணனே கொண்டாடுவதை காணுகிறோம். பல்லாவரக்கரை பிள்ளிக்கலைந்தானே என்று ஆண்டாள் ராவணனை அனாயாசமாக முடித்தவரை புகழ்வதை பாடும்படி கரதூஷணார்களை வெண்ணரகம் சேர்வகை சேராவகையே தினகணித்தான் வேறு தனியாக நரகானுபவம் வேண்டாதபடி படுகொலை அடித்ததை திருவெங்கியாழ்வார் சிறிய திருமலையில் புகழ்ந்து பாடுகிறார். மாரீச்சன் ராவணனிடம் சொல்வது, ராமனுடைய வீரத்தை நான் நேரில் கண்டவன். பலவாண்டுகள் கழித்தும் இன்றும் ஒவ்வொரு விதத்திலும் நாணேத்திய வில்லும் கையுமாய் ராமனை பாசமேந்திய யமனை போலே காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சக்திமத்தாம் சிரேஷ்டா, சக்தி படைத்தவனுக்கு சிறந்தவன். மிகச் சிறந்த சக்தி படைத்த தேவர்கள் சிறந்தவன். பரசுராமனிடமிருந்து விஷ்ணு தனுஷை ராமன் கையாண்ட விதங்கண்டு நீ நாயகமற்றவன், மதுவை கொன்ற விஷ்ணு தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் என அறிகிறேன் என்று சொல்லி மீண்டான். ராவணவதத்தின் பிறகு பிரம்மன் வந்து ராமனை பிரிக்கையில் சொல்வது, தேவகண சிரேஷ்டனே, தேவர்களில் சிறந்தவனே, நீ ஏன் இன்னும் உன்னை நாராயணனாக அறிந்து கொள்ளவில்லை? ராமன் தனது சிறந்த பாணங்களால் அடிக்க வல்லவன், மீண்டும் படைக்க வல்லவன் என்று திருவடி சொல்வது, கொடுமையில் கடுவிசை அரக்கன் எரிவழித்து இலங்கை மணிபடி படி செய்து இலங்கை பாழ்படதற்கெண்ணி பரிசில பழைய அடிகரம் துறந்து மறிகடல் நெறிபடி மலையால் நெருகலம் பணிகொண்டு அலைகடலை அடைத்தான். திருமணி 5:7 அப்படின்ற அடுத்த திருநாமம். தர்மஹா, தர்மமே முடிவெடுத்தவன். இகபர புருஷார்த்தங்களை ஐஸ்வர்யம் மோட்சம் கொடுத்து ஜீவர்களை தரிப்பவன், நேரில் தாங்குபவன். லோகானாம் தும் பரோ தர்மஹா, எல்லா லோகங்களிலும் நீயே மேலான தர்மம் என்று ராவணரமான பின்னர் பிரம்மன் ராமபிரானிடம் சொன்னது. கருமுகம் கருமகளிடம் ஆகிய காரணன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமன் தர்மமே ஒரு உருவானவன் என்று மாரீச்சன் ராவணனிடம் சொன்னது. ஆன்மிருஷ்யம் சியம் பரோ தர்மஹா தத்தேவ மயாஷ்டுதா, பிறரிடம் இரக்கமே மேலான தர்மம் என்று நீயே சொன்னாயே என்று பிராட்டி திருவடியிடம் சொல்லி எழுப்பினான். அந்த தர்மம் குடிகொண்டவன் ராமன். கருணா காக்குத்ஸ்தன் என்று ராமபிரான் கொண்டாடப்படுகிறான். லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் மீது பானம் விடும் போது கூறியது, தசரதகுமாரனான ராமன் தர்மாத்மாவும் உண்மையே பேசுவனும் மகனீயனும் என்பது உண்மையாயின் ஏ பாணமே, நீ ராவண புத்திரனை உடனே கொல்வாயாக. தர்மாத்மா சத்தியசந்தஸ்த ராமோ ராசதேகிரி
பௌரிஷேஷா அப்பிரத்யுந்தா சரைனம் ஜெயாவனம் அப்படின்னு இந்திரஜித் லட்சுணமானத்தினால் முடிக்கப்பட்டது பிரசித்தம். கிருஷ்ணனும் தர்மஸ்வரூபன் என்று பாரதன் கூறும். ஆயினும் கண்ணனை தர்மவரியாத குறும்பன் என்றழைத்தாள் ஆண்டாள். தருமவரியா குறும்பனை தன் கை சார்ந்த மதுவை போல் எடுத்ததுதான். தர்ம வித்துத்தமகா, தர்மம் அறிந்தவரில் முதல்வன். தர்மவித் உத்தமகா, தர்மம் அறிந்தவரில் மிகச் சிறந்தவன். ராமன் வசிஷ்டர் முதலான ரிஷிகளில் சிஷ்யனாயினும் அவர்களுக்கு தர்மஸ்தந்தேகம் என்றால் இவரிடம் வந்து கேட்டு செல்வார்களா? உத்தம தார்மிகன் என்று தாரை ராமனை கொண்டாடுகிறார். விருதஸ்வகர்மன் ஜனநாயக லட்சணா என்று பிராட்டி ராவணனுக்கு உபதேசமாக சொன்னது. தர்மஜா சத்யசந்தா என்று ராமன் கொண்டாடப்படுகிறான் பாலகாண்டத்திலே. வைகுண்ட புருஷ பிராணக பிராணத பிரணவ பிருத்வி திரண்யகர்ம வியாப்தோ வாயுரதோ சஜாஹா தத்துவமாரம்பாம் யதிகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியம் தாம் வந்தே குருகரப்பராம்.